ஹாய், வெல்கம் டு பிரியாஸ் குசைன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் பக்கோடா பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 4 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், மஞ்சள், பெருங்காயம், சோடாப்பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப ஸ்லைஸாக நறுக்கி 2 பாதியாக நறுக்கணும். நான் எப்படி நறுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சோடாப்பூ 3 ஒன்றா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையால் நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா தனித்தனியாக உதிர்த்து பிசையணும். நம்ம இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரத்துலேயே நல்லா அந்த மாவை பிசைஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவு. அதுக்கப்புறம் கொதிக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி நல்லா அந்த மாவு மேலே அப்படியே ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் அதில் சின்னதாக கிள்ளி போட போகிறேன். ரொம்ப குட்டியாக கிள்ளி போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பெருசாக போட்டால் உள்ளே அப்படியே மாவு அப்படியே இருக்கும். அது மாதிரி நம்ம போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சே தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 50 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இதை ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் மீடியமாக வச்சு இது பண்ணோம். ரொம்ப ஹையில் வச்சு போட்டோன்னா வெளியில் பொரிஞ்சிருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். அப்போ கிறிஸ்பியாக வரவே வராது. இது குழந்தைங்களுக்கெலாம் கூட ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from பிரியாஸ் குசைன்.